ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய பேர் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்களுடன் நம்மளுடைய உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் உறவுகள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம காரணத்தோட அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுக்குள்ளே நம்ம செய்வோம். அது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அத்தியாவசிய செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு. ஏன்னா நம்மளுடைய இனம், மொழி, வரலாறு குறித்த அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், படிக்க வைக்கணும். அதற்காக வேண்டி மிக பெரும் பாடுபட்டு 2 தொகுப்புகளை மதிப்புக்குரிய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா நாடுகளுக்கும் அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிந்தவரை வாங்கி வாசியுங்கள், அல்லது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை பற்றிய பாடத்தை சொல்லிக் கொடுங்கள். இனம், மொழி, வரலாறு குறித்த தரவுகள் எல்லாமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் தான் கடத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை என்றால் நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் நம்ம வீழ்த்திட்டு போகும் அப்படின்றது தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற உலக வரலாற்று நீதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே மதிப்புக்குரிய ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய புத்தகத்தை வாங்கக்கூடிய கீழே அதுக்கான பதிவுகள் இருக்குது. அதை தொடர்பு கொண்டு அவர்களிடமே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஐயா வணக்கம். 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 உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லாய்வுன்னு சொல்லிட்டு 2009 ஒரு புத்தகம் வெளியிடுறீங்க. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர், தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தர், மனோன்மணியம் சுந்தரநாள் பிள்ளை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், இப்படியாக பெரும் ஆய்வாளர்களாக பெரும் அறிஞர்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல முனைவர் ராமசாமின்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை தனி ஒரு மனிதராக ஐயா மாசோ விக்டர் அவர்கள் செய்திருக்கிறது ஒரு அசாத்தியமான வேலை. இது நினச்சி கூட இப்படியெல்லாம் செய்துட்டு போக முடியும் அப்படின்னு தனி ஒரு மனிதரால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவ்வளவு ஆய்வு நூல்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள்லாம் சேர்ந்து முனைந்து ஒன்றாக இருந்து உழைத்தால் கூட அது சாத்தியப்பட்டிருக்குமான்னு தெரியல அப்படின்லாம் பேசுகிறாங்க. பார்த்து நீங்கள் அது நடந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே பேசியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தோம். அதை நீங்கள் இப்போ சொன்னீங்க எடுத்தோடனே நான் சாதாரண ஒரு ஆசிரியன்தான். அது பிற்பாடு ஒரு முதுகலை வரைக்கும் முடிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வு அறிஞர்கள் எழுதின எல்லா ஆங்கில நூல்களையும் நீங்கள் படித்து என்பதை விட அதை கரைச்சி குடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்வாங்கி ஒவ்வொன்றும் ஆதாரத்தோட தமிழ் எப்படிப்பட்டது, இந்த மொழி எப்படிப்பட்டது, இந்த இனம் எப்படிப்பட்டது, இந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டதுன்னு ஒன்றுக்குமே புத்தகம் நிறைய போட்டுக்கிட்டு வரீங்க. அதில் அந்த மாதிரியாக இந்த சொல் ஆய்வு அப்படின்ற புத்தகத்தை என்ன நோக்கத்தில் நீங்கள் செய்தீங்க, அதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய விடயங்கள் என்ன, ஏன் மெத்த படித்தவர்கள் எல்லாருமே துணைவேந்தர்கள், பேராசிரியர், முனைவர்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாராட்டி வியந்து பேசக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இருந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் எங்கேருந்து இந்த விடயத்துக்கு எழுதுறதுக்குள்ளே வந்தீங்க ஐயா? இந்த வேர்ச்சொல் ஆய்வுக்கு தொடக்க புள்ளி யாழ்ப்பாணம் நல்லூர் ஞானப்பிரகாச அடிகள் தான். தமிழறிஞர். அவர் கூட எல்லாம் எழுதுகிறார். இது த இன்வென்ஷன் இஸ் ஆக்சிடென்டல், இது தற்செயலாகத்தான் நான் இதை கண்டுபிடித்தேன். நாசி கந்தையா பிள்ளையினுடைய நூலை நான் வாசித்து கொண்டிருக்கும்போது எனக்கு பொறி தட்டியது போல் இந்த தமிழ் சொற்களுக்கெல்லாம் மூலச்சொல்லுக்கு முதலில் வேர்ச்சொல் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அதன் வழியிலே நான் சில சொற்களை மட்டும் தேர்வு செய்து அதை ஆய்வு செய்கின்ற போது ஏறக்குறைய என்னுடைய சிந்தனை சரி என்று எனக்கு பட்டது. அதன் வழியில் தான் நான் தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த தமிழில் உள்ள சொற்களுக்கெல்லாம் வேர்ச்சொற்கள் உண்டு என்ற ஒரு உண்மையை நான் கண்டுபிடித்தேன்.
அந்த வகையில் நான் ஆராய்ந்து பார்த்தபோது அல் இல் உல் எல் அல் உல் அல் இல் உல் உல் எல். எல் ம். இந்த 4 வேர்களும் தான் தமிழுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. ம். இந்த 4 வேர்களுமே இடத்தை குறிப்பதாக இருக்கலாம் என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ம். என்பது பற்றி எழுதி பல சொற்களை அவர் மேற்கோள் காட்டி இந்த 4 வேர்கள் எவ்வாறெல்லாம் விரிவடைகின்றன ம். என்பதை அவர் நூலில் விளக்கியிருக்கார். ம். அவருடைய நூல்கள் முழுவதுமாக எனக்கு கிடைக்கல. ம். அவருடைய பேரன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றார் என்ற செய்தியின் அடிப்படையில் ம். அவருடைய கையெழுத்து பணிகள் ஏதாவது யாழ்ப்பாணம் நூலகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டார். ம். நான் முயற்சி செய்கிறேன், ம். அப்படி ஏதாவது இருந்தால் அதை வாங்கி நாம் நூலாக வெளியிடலாம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். ம். நான் தொடக்கத்திலே பாவாணருடைய நூல்களை படிக்கின்ற போது ம். பாவாணர் தான் இந்த வேர்ச்சொல் ஆய்வை கண்டுபிடித்தார் என்று கூட நான் நினைத்திருந்தேன் ம். தொடக்க காலத்தில். அதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம் பாவாணர் மேல் என்றால், அவருக்கு முன்பு 3 பேர் இந்த ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள், ம். வேர்ச்சொல் ஆய்வை செய்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை பற்றி கூட இவருடைய நூலில் அவர் குறிப்பிடவில்லை. எங்கிருந்து எடுத்தோ எங்கிருந்து அதை பிடிச்சோன்னு சொல்லியிருக்கோம். இல்லை, இவர் அவர்களிடமிருந்து கடன் பெற்றார் அல்லது அவர்கள் சொன்ன முறைப்படி ஆய்வு செய்தார் என்று கூட அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டியதில்லை. ம். இவர்களெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் என்ற முறையில் ம். அந்த இவருக்கு முன்பு இருந்தவர்களை பதிவு செய்திருக்க வேண்டும். ம். அது அவ்வாறு பதிவு செய்ய அவர் தவறிவிட்டார். ம். அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. ம். நல்லூர் ஞானப்பிரகாச அடிகள் காலத்திலேயே வாழ்ந்த இன்னொரு அறிஞர் மாகரல் கார்த்திகேய முதலியார் என்பவர். ம். அவர் எல் என்ற சொல்லுதான் தமிழினுடைய முதல் வேர் ம். என்று அவர் ஆய்வு செய்தார். எல் என்பது சூரியன். ம். சூரியன் எப்படி இந்த உலகுக்கு முதன்மையானதோ ம். அப்படி தமிழுக்கு முதன்மையான வேர் எல் ம். என்று அதற்கான காரணங்களை எல்லாம் அவர் பதிவு செய்தார். ம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஞானகிரி நாடார் என்பவர் ம். மேற்கண்ட 2 அறிஞர்கள் செய்த அளவுக்கு வேர்ச்சொல் ஆய்வுகளை செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட ம். அவரும் முடிந்த அளவுக்கு ம். இந்த வேர்ச்சொல் சொற்களை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் அவர் முன்னெடுத்திருக்கிறார். ம். இறுதியாகத்தான் தேவனைய பாவாணர் ம். உள் என்ற சொல்லை ம். எடுத்து அதுதான் தமிழின் முதல் வேர் என்று சொன்னார். ம். அவர் ஞானப்பிரகாச அடிகள் 4 வேர்களை சொன்னார். ம். கார்த்திகேய முதலியார் எல் என்ற வேரை எடுத்தார். ம். தேவனைய பாவாணர் முள் என்ற வேரை எடுத்தார். ம். இந்த எல் என்ற வேரும் உள் என்ற வேரும் ஞானப்பிரகாசர் சொன்ன அந்த 4 வருது உள்ளதான் வருது. ம். ஆகவே இந்த 4 வேர்களை வைத்து தமிழில் சொற்கள் உருவாகின என்பதோடு என்னுடைய கருத்தாக ஒல் என்ற வேரும் அதில் சேர்க்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒல் ஒல் உள் இல்லை, ஒல் ஒல் 5ஆவதாக நீ ஒன்று சேர்க்கப்படணும். 5ஆவதாக அந்த ஒல் என்ற வேரும்
இணைக்கப்படலாம் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ம் இதில் வந்து ஒரு வேர், இப்போ ஒரு மரத்துக்கு ஆணிவேர் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அதை போல ஒரு சொல்லுக்கான வேர் பார்வைக்கோ சிந்தனைக்கும் புலப்படாது, தெரியாது. தெரியாது. ம் ம் தண்டு, மரம், கிளைகள், இலைகள், காய்கள், கனிகள் இப்படியெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிவதை போல தான் இன்றைக்கு சொற்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ம் இந்த சொற்களுக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற அந்த சொல்லை தாங்கி நிற்பது தான் அந்த மூலச்சொல் என்பது. அதாவது மரம், தண்டு மரத்தை போல தாங்கி நிற்பது தான் அந்த மூலச்சொல். ம் 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 அந்த மூலச்சொல்லையும் தாங்கி நிற்பது வேர்ச்சொல். ம் ம் இதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல முடியும். சரிங்க. ஆனால் இந்த மொழி அறிஞர்கள் ம் இந்த வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிப்பது ம் என்ற ஒரு விதியையோ இலக்கணத்தையோ கூறாமல் சென்று விட்டார்கள். ம் இந்த பலர் என்னிடம் கேட்பது, ஒரு சொல்லுக்கான வேரை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடிப்பது. ம் அதாவது தமிழில் பகுதி என்று ஒன்று உண்டு. ம் இப்போ ஓடுகிறான் என்ற ஒரு சொல்லில் ஓடு என்பது பகுதி என்று சொல்வார்கள். ம் இப்போது அந்த ஓடு என்பது தான் வேர்ச்சொல்லா? ம் பகுதிக்கும் வேர்ச்சொல்லுக்கும் என்ன வேறுபாடு? ம் இப்படியெல்லாம் பேராசிரியர்களே கேட்கிறார்கள். ம் பாவாணர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், தமிழ் இலக்கியங்களிலே தெளிவும் ம் ஆழமும் நுட்பமும் ஒரு சொல் பற்றிய பொருளும் அந்த சொல் எப்படியெல்லாம் விரிவடைகிறது என்று கண்டுபிடிக்கின்ற திறமையும் இருந்தால் ஒழிய ம் இந்த வேர்ச்சொல் ஆய்வில் ஈடுபட முடியாது என்று சொல்றார். அதுதான் அவர் சொன்ன இலக்கணம். ம் அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லலை. ஆகையினால வந்து இப்போ ஒரு வேரை கண்டுபிடிப்பது என்பது அந்த வேரிலிருந்து விரிந்த ஒரு சொல்லை எடுத்து அது உள்நோக்கி போகணும். ம் இப்போ இப்போ ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும் ஐயா. உங்களுக்கு அவர் கந்தசாமி ஐயா சொன்னது தான் இந்த ஆய்வு. அதுக்கடுத்தது வந்து இன்னொருத்தர் சொன்ன ஒரு ஆய்வு, 2 மட்டும்தான் வேர் சொன்னது. 3வதாக அந்த இவர் நாடார், இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சொன்னது ஒரு எழுத்துன்னு. நீங்கள் சொன்னது ஒல்ன்றது ஒன்று சேர்த்து சொல்ல வரீங்க. அதிலிருந்து இந்த மொத்தம் சொல்ல வர அந்த விடயத்துலேருந்து நீங்கள் சொல்கிறது எங்கே மாறுபடுது, அதில் என்ன நீங்கள் புதுசாக வந்து சொல்ல வரீங்க? அதாவது இதில் மாறுபாடு என்று எதுவும் இல்லை. ம் ம் இப்போ அல், இல், உள், எல், ஒல் இது எல்லாமே ம் அல் என்ற சொல்லில் இருந்துதான் விரிந்தது என்பது என்னுடைய கருத்து. ஓ சரி. ம் அவர்கள் தனித்தனி சொல்லை எடுத்து ஆய்வு செய்து இந்த சொல்லில் இருந்துதான் விரிந்தது என்று சொல்கிறார்களே தவிர, ம் இந்த அறிஞர்களுடைய ஆய்வுகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து ஆய்வு செய்யும்போது ம் என்னுடைய கருத்து அல் என்ற சொல்லில் இருந்துதான் தமிழில் அனைத்து சொற்களும் உருவாகி இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. ம் எவ்வாறு என்று சொன்னால், அல் என்பதற்கு ஒன்றுமில்லை என்று பொருள். ம் அவர் வந்து சொல்கிறது எல் அப்படின்னாக்கா சூரியன். இப்போ சூரியன்லேருந்து அல் என்பது ஒன்றுமே இல்லை, ம் அதை இருள்னு சொல்லலாம். இப்போ நாம் அறிவியல் முறைப்படி பார்த்து சொன்னால், ம் அந்த பிக் பேங் என்ற ஒரு பெருவெடிப்புக்கு பிறகு தான் இந்த பேரண்டம் தோன்றியது ம் என்று அந்த பிக் பேங் தியரி சொல்லுது. ம் இந்த பெருவெடிப்புக்கு முன்பு பேரண்டம் எப்படி இருந்தது? ம் பைபிளில் என்ன சொல்லுது? ம்
எங்கும் இருள்மயமாக இருந்தது. ம். இந்த பேரண்டம் வெடிப்பதற்கு முன்பு வெடிப்பதற்கெல்லாம் அதை பைபிளில் அந்த பெருவெடிப்பை பற்றிலாம் இல்லை. இல்ல, சரி. பைபிள் சொல்றது வந்து எங்கும் இருள்மயமாக இருந்தது. ம். பேரண்டம் இருள்மயமாக இருந்தது. இறைவன் ஒளி உண்டாகுக என்று சொன்னார். ஒளி உண்டாயிற்று. ம். இதுதான் பைபிள். ம். இப்போ அந்த அருள் என்ற சொல் இருளை குறிக்கும். ம். அந்த அறிவியல் முறைப்படி அந்த பிக் பேங் பெருவெடிப்பு ஏற்படும் போது ஒளி வருது. ம். அந்த ஒளி தான் எல். ம். எல் என்பதற்கு ம். ஒளி, பகல், சூரியன், இப்படி பல பொருள் வருது. ம். ஆக அந்த அருள் என்ற சொல்லுக்கு பிறகுதான் எல் வருது. ம். இப்போ எல் என்ற சொல்லு முதல்ல வரல. ம். இந்த எல் என்ற சொல்லோட இணைந்த சொல்லு தான் உள். ம். உள் என்பதற்கு ம். வெப்பம்னு பேர். ஒரு பொருள் இருக்கு. வெப்பம், சூடு, பகல், நெருப்பு, இப்படி அந்த சூட்டை குறிக்கின்ற பொருள் எல்லாம் ம். அந்த உள் என்ற சொல்லுல வரும். ம். அந்த உள் என்ற சொல் நீண்டு வரும்போது தான் அந்த உணவுங்கிற சொல்லு வருது. ம். உணவு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா சூடுபடுத்தப்பட்டதுன்னு பொருள். எதுக்கு? உணவு. உணவு என்பது உணவுக்கு சூடுபடுத்த பொருள் உணவு. ம். அந்த உள் என்ற வேரிலிருந்து நீளுது உணவு. ம். இப்போ பழம், காய்கறி இதெல்லாம் பச்சை சாப்பிட்றோம். இதுக்கு உணவுன்னு பேர் இல்லை. ம். வெப்பப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றத தான் உணவுன்னு சொல்லணும். ம். இதுதான் விதி. சரி, சரிங்க. ஆகையினால இப்போ இந்த உள் என்ற சொல்லு வெப்பத்தை குறிக்குது. ம். அந்த உள் என்ற சொல்ல நீண்டு உலா என்று வரும்போது ம். அது சுற்றுது. உலா வருதல், சுற்றி வருதல் என்ற பொருளில் வருது. ம். இந்த உலா என்ற சொல்லு மீண்டும் நீளும்போது ம். உலா, உலாவு, உலகம்னு வருது. ம். அப்போ உலகம் என்பது ம். சுற்றி கொண்டிருப்பது ம். என்று இந்த சொல்லிலேயே தமிழன் வந்து அந்த அறிவியலை வச்சிருக்கான். ம். தமிழ் மொழியில் என்ன அறிவியல் இருக்குதுன்னு நிறைய பேர் பேசி இவன் தமிழ் மொழியில் என்ன அறிவியல் இருக்குன்னு இவன் கேட்குறான். ம். இப்போ புராண கதைகளாக இருந்தாலும் கூட ம். திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து ம். இந்த மூக்கில் பூமியை தூக்கினாரு அப்படின்னு ஒரு கதை, புராண கதை சொல்கிறான். அந்த புராண கதையில் கூட அந்த வராக அவதாரத்தை சிற்பமாக வடித்தவன் எப்போ ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ம். இந்த வராக அவதாரத்தை சிற்பமாக வடித்தவன் அந்த வராகத்தினுடைய மூக்கு நுனியில் இவ்வளோ பெரிய உருளையை தான் வச்சுருக்கான். சரி. 15ஆம் நூற்றாண்டு வரையில் உலகம் சட்டையாகத்தான் இருக்கு என்று ஐரோப்பியர்கள் நம்பி வந்தார்கள். சரி. சரிங்க ஐயா. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் வந்து உலகம் என்ற சொல்லை கண்டுபிடித்து அது உருண்டை வடிவமானது சுற்றிக் கொண்டிருக்கிறது என்ற அறிவியலை உலகுக்கு அறிவிச்சுட்டாங்க. அதனுடைய நுட்பம் தமிழர்களுக்கு புரியல. ம். இப்போ கொள்ளுதல் என்றால் வாங்குதல் என்று பொருள். ம். கொள்முதல் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த கொள் என்பது வாங்குதல் என்ற பொருளில் சூரியனிடமிருந்து பெற்று ஒளியை பெறுவதனால கொள்ளுவதனால அது கோள் என்று சொல்லப்படுது. ம். ஆக வந்து இந்த கோள்களுக்கு தன் ஒளி கிடையாது,
அது சூரியனிடமிருந்து தான் ஒளியை பெறுகிறது என்ற பொருள்ல ம் தமிழன் சொன்ன அந்த அறிவிச்ச சொல்லுதான் கோள். ம் பாருங்க எவ்வளவு மதிநுட்பமான சொற்களை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க. ம் இந்த கோள் என்பது ஒன்றிலிருந்து ஒன்றை மற்றொரு பெறுவது. ம் ம் இப்போ நம்ம கிராமங்களில் நாட்டுப்புறங்களில் இந்த வீட்டு செய்தியை கொண்டு போய் அந்த வீட்டில் சொல்கிறது. ம் கோல்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறோம்? கோல் மூட்டிட்டு வரான்னு. கோள் மூட்டுறான், கோள் சொல்கிறாங்கிறாங்க. கோல் சொல்லிட்டு இது இந்த அடிப்படையில் வந்த சொல்லு தான் இது. ம் ஒரு செய்தியை ம் ஒருவரிடமிருந்து பெற்று இன்னொருவரிடம் கொண்டு சேர்ப்பது ம் கோல். கோள். ம் கொல் கொள் என்ற மூலச்சொல் விரிந்த கோள் ஆகுது. ம் அதே போல மின்னுவதால் ம் அது மீன் எனப்பட்டது. ம் அது விண்ணில் உள்ளது விண்மீன் என்றும் ம் நீரில் உள்ளது மீன் என்றும் அதுவும் மின்னுது ம் மீன் என்று சொல்லப்பட்டது. ஆகையினால இந்த வானியல் தொடர்பான தமிழர்கள் வைத்த பெயர்கள் தான் இன்றைக்கு அறிவியலில் அதை வேற மாதிரி அவங்க மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொருள் ஒன்று தான். பொருள் ஒன்று தான். இப்போ அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் ராமசாமி பேசுனது இன்னும் மற்றவங்களும் பேசுனது எந்த அடிப்படையில் உங்களை வந்து அங்கே வந்து ஏற்றுக்கொண்டு இந்த இடத்த வந்து ஒரு மிகப்பெரிய கல்விமான்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கு அது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக ஒரு நூல் வெளியிடுவது போது அந்த நூலை பற்றி ஒரு பெருமையாக பேசுவது என்பது உலக மரபு. அவர்கள் அந்த நூலை பற்றி பெருமையாக பேசினார்கள் என்பதனாலேயே அது ஒரு சிறந்த படைப்பு என்று நான் கருதவில்லை. அதை படித்து பார்த்தவர்கள் அது சரி என்று பலரும் ஒப்புக்கொள்ளுகின்ற போது அது ஏற்கக்கூடியது. இதுவரையில் என்னுடைய நூல்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை எவரும் சொன்னதாக என் காதிற்கு எட்டவில்லை. எந்த தமிழறிஞர்களும் எந்த தமிழறிஞரும் ஒரு மாற்று கருத்து சொன்னதாக, மறுப்பு சொன்னதாக, மாற்று கருத்து சொன்னதாக எனக்கு நினைவில்லை. சிலர் வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து இன்டலெக்சுவல் என்மிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது புலமை காய்ச்சல். படித்தவர்களிடத்துல அந்த காய்ச்சல் இருக்கும். புலமை காய்ச்சல்னு தமிழில் சொல்லுவாங்க. சரி. அப்படி ஒரு சிலருக்கு இருக்கிறது, இருந்திருக்கிறது. அது எனக்கும் தெரியும். அதை கூட அவர்கள் நண்பர்கள் பேசுகின்ற போதுதான் இதை பற்றி ஏதாவது சில செய்திகளை கூறுவார்களே தவிர ஒரு நூலிலோ மேடையிலோ பதிவு இதுவரை செய்ததில்லை, செய்யவும் மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு செய்தியை சொல்லுகின்ற போது, மறுக்கின்ற போது அந்த மறுப்பதற்கான காரணங்களையும் நாம் சொல்லணும். ஆகையினால வந்து இப்போ நான் எழுதியிருக்கின்ற எல்லா செய்திகளும் 100க்கு 100 உண்மை, சரியானவை என்று நான் சொல்ல முன் வரவில்லை. இந்த காலத்திற்கு இப்போது கிடைத்த சான்றுகள் அடிப்படையில் இதை நான் எழுதுகிறேன். இன்னும் ஒரு 40-50 ஆண்டுகள் சென்ற பிறகு அதை படிக்கின்ற ஒரு மாணவன் என்ன இப்படி தப்பா எழுதியிருக்காரு என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு கிடைக்கிற தரவுகள் பொறுத்து, ஆய்வுகளை பொறுத்து. ஆகையினால ஆய்வாளர்கள் அல்லது அறிஞர்களை பொறுத்த வரையில் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடவே கூடாது. இவர் சிறந்த அறிஞர், இவர் அவரை விட கொஞ்சம் அறிவு குறைந்தவர் என்றவாறு ஒப்பிடவே கூடாது. எந்த ஆய்வாளரும் எந்த அறிஞரும் சொல்லுகின்ற செய்தியில் கண்டிப்பாக உண்மை இருக்கும்.
அது விழுக்காட்டு அளவிலே மாறுபடலாமே தவிர உண்மை இல்லாமல் பொய்யை மட்டுமே ஒரு ஆய்வாளரோ ஒரு அறிஞரோ எப்போதும் சொல்வதில்லை. ம். ஆகவே வள்ளுவர் சொன்னதை போல அப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்று சொன்னதைப் போல நாம் அந்த முறையை பின்பற்றி தான் நாம் அன்னைக்கு அந்த இதை கொண்டுட்டு வந்தீங்க. எடுக்க வேண்டும். எனக்கு இன்னொரு விடயம், உங்களுடைய இஸ்லாமும் தமிழ் சங்கம் தான், தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அது வியப்பாக இருந்தது. நீங்கள் இங்கே லெமுரியா கண்டத்துலேருந்து அதனுடைய அந்த டயஸ்பரா நகர்வு பின்னணி வச்சு அதை சொல்கிறீங்களா? எந்த அடிப்படையில்? ஏன்னா அது இடைக்காலத்தில் வந்த மொழி இஸ்லாம் மொழின்றீங்க. நீங்கள் குறிப்பிட்ட இல்லை அதுக்கு இல்லை அது கேட்டு முடிச்சேன். எனக்கு அது லெமுரியா கண்டம் என்பது தமிழர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கண்டம். அது குமரி கண்டம் வேறு, லெமோரியா கண்டம் வேறு. சிலர் குமரி கண்டம் என்பதற்கு ஆங்கில சொல் தான் லெமோரியா என்று சொல்றாங்க. அது கூட தவறானது தான். லெமோரியன் தியரி டாக்டர் ஹெக்கல் என்பவரால் 1850களில் வெளியிடப்பட்டது. அவர் எப்படி அந்த இதை வெளியிட்டார்னா, ஊட்டி நீலகிரி பகுதியில் ஒரு எலும்புக்கூடை கண்டுபிடிக்கிறார். அந்த எலும்புக்கூடு லெமூர் என்ற குரங்கினுடையது. இது மடகாஸ்கர்லேயே இருக்கு, தமிழ்நாட்டிலேயும் இருக்குது. ஆகையினால ரெண்டு பகுதிகளும் நிலப்பகுதிகளும் ஒன்றா இருக்கணும் என்ற அடிப்படையிலே அவர் லெமூரியான்னு பேர் வைக்கிறார். அந்த குரங்குக்கு லெமூர் என்று பெயர் வைத்தவர்கள் ஐரோப்பியர்கள் தான். இந்த லெமூர் என்ற ஒரு குரங்கு இருந்ததாக சங்க இலக்கியங்களில் எந்த செய்தியுமே இல்லை. சரி. அவர் ஊட்டியில் பார்த்த அந்த எலும்புக்கூடு அது லெமூர் தான் என்று யாரும் உறுதி பண்ணலை. இந்த கருதுகோளை வைத்து தான் ஒரு லெமோரியா என்ற ஒரு கண்டம் இருந்தது என்ற செய்தியை அவர் அறிவித்தார். இப்போ லெமூர் என்ற சொல்லு நம்மகிட்ட இல்லை, அது வேற்றுமொழி சொல். வேற்றுமொழி சொல்லை குறிக்கின்ற ஒரு நில அமைப்பை தமிழர்கள் வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த லெமோரியன் தியரியும் ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே மறுத்துட்டாங்க. ஆக லெமோரியா என்ற ஒரு கண்டம் இருந்ததற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் அந்த லெமோரியாங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறவர்கள் என்னுடைய நூலில், என்னுடைய உரைகளில் கூட அப்படி சொல்லாதீங்க, குமரிக்கண்டம் என்பது தமிழருடைய கொள்கை, லெமோரியா என்பது ஐரோப்பியருடைய கொள்கை. அதனால ரெண்டும் ஒன்றுதான். ஐரோப்பியருடைய அந்த கொள்கை கூட 20ஆம் நூற்றாண்டில் அது மறுக்கப்பட்டுருச்சு. அது அப்போவே மறுத்துட்டாங்க. அதை இப்போ யாரும் ஐரோப்பாவில் லெமோரியா என்று சொல்றது இல்லை. எல்லாம் பழைய நூல்கள் எழுதுனது அப்படியே எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, பாவாளரே இந்த லெமோரியாங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. சரி. இது நமக்கு நம்முடைய கொள்கை குமரிக்கண்ட கொள்கை, குமரி தான். குமரி என்பதற்கு வளமை என்று ஒரு பொருள் இருக்கு, கத்தாழை என்ற ஒரு பொருள் இருக்கு. அதனால கற்றாழைகள் மிகுந்த நாடாக அது இருந்திருக்கலாம் என்ற பொருளிலே குமரி என்று சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது வளமை மிகுந்த நாடு என்ற அளவில் சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ குமரி என்று சொல்வது திருமணம் ஆவதற்கு முன்பு பருவமடைந்த பெண்களைத்தான் இப்போ குமரி என்று சொல்லுவாங்க. சரி. அது கும்முதல், கும் என்ற வேரிலிருந்து வந்ததாக குல் குர் அல் குல் குல் கும் குமரி அப்படி நீண்டதாக அந்த சொல்லுக்கான வேரை கொடுக்குறாங்க. கும்முதல் என்றால் குவிதல், கூடுவது, குவிதல், அப்படியே குவிதல்.
அந்த கும் என்ற சொல்லு நீண்டதுதான் குப்புன்னு வந்து குப்பைன்னு வருது. குவிதல். குவிதல் டெய்லி இப்போ கொட்டிகிட்டே இருக்காங்க. கொட்டி குப்பை வழக்கமா. அதனால இந்த குமரி கண்ட கொள்கை தான் நம்முடைய கொள்கை. இதை பின்பற்றி தான் நம்முடைய கருத்துக்களை நாம் முன்வைக்கணுமே தவிர லெமூரியாவை பின்பற்ற. லெமூர் என்ற குரங்கு வழியில் அது ஒரு குரங்கை முன்வைத்து ஒரு நாட்டிற்கு தமிழர்கள் உறுதியாக பெயர் வைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா ஐரோப்பியர்களை விட அறிவு சார்ந்த தமிழறிஞர்கள் இங்கே இருந்தப்போ ஒரு குரங்கின் பெயரை ஒரு நாட்டுக்கு வைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தொல்காப்பியத்திலோ சங்க இலக்கியங்களிலோ லெமூர் என்ற சொல்லே இல்லை. அப்படி நாம் எப்படி லெமூரியா என்ற ஒரு நிலப்பகுதியை ஏற்றுக்கொள்வது? ஆகையினால அந்த லெமூரியா என்பது அந்த விஷயம் நம்ம மறுத்துட்டோம். இஸ்லாமும் வந்துட்டு தமிழர் இதுதான் அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படி? அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து எபிரேயர் என்ற சொல்லுதான். ஹீப்ரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீப்ரு என்பது ஆங்கில சொல். அப்பிரு என்பது தான் அந்த மொழியில் உள்ள சொல். அந்த இப்போ ஆங்கிலத்தில் ஹீப்ரு என்ற சொல் மூளை சொல் எதுன்னா எபிரேய மொழியில் அப்பிரு என்ற சொல்லு தான் ஹீப்ரு என்ற ஆங்கிலத்தில் தெரிந்ததாக அந்த எபிரேய மொழி அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரிங்க ஐயா. இப்போ வரலாற்றில் வந்து இந்த ஹீப்ரு என்ற ஒரு ஆள் அறிமுகப்படுத்தப்படுவது கிமு 2000 ஆண்டுல தான். அந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனைத்தான் பைபிளில் வந்து ஹீப்ரு என்று அழைக்குது. ஆபிரகாம்ன்றது ஹீப்ரு. அவனை தான் ஹீப்ருன்னு பைபிளில் முதல்ல குறிப்பிடுறாங்க. அவன் தந்தையை குறிப்பிடல, அவனுடைய பாட்டனை குறிப்பிடல, அபிரகாமைத்தான் குறிப்பிடுறாங்க. அவன் தந்தை பெயர் வந்து அபிரகாமினுடைய தந்தை பெயர் தெரா. தெரா தெரா எபிரேய மொழியில் தெரான்னு இருக்கு. அவன் என்ன வேலை செய்தான் அப்படின்னா, அப்போல்லாம் வந்து கடவுள் உருவங்களை படமாக வரைஞ்சி தான் வச்சு கும்பிடுவாங்களாம். இவன் என்ன பண்ணுறான், அதை மண்ணை வச்சு பொம்மைகளாக செய்து அவன் விற்க ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அவன் பேர் தெரான்னு இருக்கு. இந்த தெராங்கிற சொல்லு வேற ஒன்றும் இல்லை, தரை, மண், நிலம் என்ற சொல்லு தமிழ் சொல்லுடைய திரிப்பு தான் தெரா. இந்த தரை என்ற சொல்லு திர அப்படின்னு சமஸ்கிருதத்தில் தெரியுது, தெரா என்று ஹீப்ருவில் தெரியுது, டெரே என்று கிரேக்க மொழியில் தெரியுது, ஆங்கிலத்திலையும் டெரா என்று வருது. அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் டெரகோட்டா. டெரகோட்டான்னா மண்ணால் செய்த பொம்மை, சட்டி, பானை என்று பொருள். ஆக அந்த தரை என்பதற்கு மண் என்ற பொருள் தமிழில் இருக்கு. இந்த தரை என்ற சொல்லுதான் அபிரகாமினுடைய அப்பா பேர். அந்த மண் பொம்மை செய்து விற்றதுனால அவனுக்கு அந்த டெராங்கிற சொல்லு வந்திருக்கு. ஆனால் அது அவனுடைய இயற்பெயர் இல்லை. அந்த தொழிலை செய்திருக்கிறார், அந்த தொழிலை செய்ததுனால அவனுக்கு அந்த பேர் வருது. இந்த தெராவினுடைய அப்பா, அதாவது அபிரகாமனுடைய பாட்டன் இருக்கான்ல, அவன் பேரை வந்து பைபிளில் விவிலியத்தில் நாகோர்னு இருக்கு. நாகோல், நோகோர், நோகோல். சரிங்க. NAHORE, நாகோர். அது நாகர் என்ற சொல்லினுடைய திருப்பி தான் அது. இப்போ இந்த நாகோர் என்ற
அந்த ஆளுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு எந்த செய்தியும் பைபிளில் இல்லை. ம் நாகோர், ம் தெரா, ம் அப்ரஹாம், இவங்க 3 பேர் தான். அபிரகாமுக்கு அப்பா தாத்தாவோட நிற்குது, அதுக்கு முன்னோர்கள் இல்லை. ம் யாருன்னு தெரியல. ம் ஆனால் குறிப்புகள் என்ன சொல்லுது, ம் பைபிளில் இவர்கள் ஆற்றுக்கு அப்பால் இருந்து வந்தவர்கள்